அன்பான சகோதர சகோதரிகளே, அநேக முறை நான் நினைத்திருக்கிறேன், தேவன் பரிசுத்தமானவர். அவர் சமூகத்தில் வருவதற்கோ அவர் புகழை பேசுவதற்கோ எனக்கு எந்த தகுதியும் இல்லை என்று நானே என்னை வருந்தியிருக்கிறேன். இருப்பினும் வேதம் என்ன சொல்கிறது? இறைவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதும் ஆன இருதயத்தை புறக்கணியாத தேவன் என்று தானே சொல்லியிருக்கிறார். ஆகவே இப்பொழுதும் நொறுங்குண்ட இருதயத்தோடு உங்கள் முன்னால் வந்து நிற்கிறேன். இங்கே வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் இயேசு ராஜாவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறேன். இயேசு ராஜாவின் இந்த 7வது வார்த்தையை குறித்து நான் பேச வந்திருக்கிறேன். அவர் சொன்ன வார்த்தை என்ன? பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்பதாகும். அவர் கடைசி வார்த்தையாக பிதாவே என்று, முதல் வார்த்தையில் பிதாவே என்று அழைத்த தேவன் கடைசியாக பிதாவே என்று முடிக்கிறார். ஏன் அவர் பிதாவே என்று அழைத்து தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தவராக காண்கிறார்? அவர் சிறு வயது முதலே சிலுவை சுமந்தவராக பார்க்கப்படுகிறது. சுமார் 700 ஆண்டுகளுக்கு முன்பு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாகவே ஏசாயா தீர்க்கதரிசி 2 விதமான தரிசனத்தை பார்க்கிறார். அதில் முதலாவது தரிசனம் என்னவென்றால், ஏசாயா 1 முதல் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களில், உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் முழுவதும் நிறைந்திருக்கிறது. சேராபீன்கள் 2 செட்டைகளை கொண்டு பறந்து, 2 செட்டைகளை கொண்டு முகத்தை மூடி, 2 செட்டைகளை கொண்டு கால்களை மூடி, சேனைகளின் தேவன் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் போற்றப்படுகிறதை அவர் பார்க்கிறார். காணக்கூடாத இறைவனை காணும்படியாக ஏசாயா தீர்க்கதரிசி பார்க்கிறார். வெளிப்படுத்தல் 4:3 படி அவர் வச்சிர கல்லுக்கும் பதும ராகத்துக்கும் ஒப்பாக இருந்தார் என்று அவரை பார்க்கிறார். மூன்றாவதாக அவர் முற்றிலும் அழகுள்ளவராய், உன்னத பாட்டு 5:16 படி அவர் முற்றிலும் அழகுள்ளவராய் காண்கிறார். அப்படி என்றால் 2வது ஒரு தரிசனத்தில் அவர் பார்க்கிறார். எழுந்தவர் ஏசாயா 52:16 வாசிக்க கேட்போமா? இரண்டாவது தரிசனத்திலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தவராய் பார்க்க முடிகிறது. உன்னதத்தில் இருக்கிற தேவன் இந்த பூமிக்கு மனு உருக்கொண்டு இந்த பூமிக்கு இறங்கி வருகின்ற போது அவரை ஒரு சிலுவையில் தொங்குகிற மனிதனாக பார்க்கிறார். ஐயோ, சிங்காசனத்தில் வீற்றிருக்க கண்டனே, இப்பொழுது அதே தேவன் இப்பொழுது மனு உருக்கொண்டு இந்த பூமிக்கு சிலுவையில் தொங்குகிறவராக காண்கிற போது அவர் மனம் திகைத்து இருப்பார். அடுத்ததாக அவர் வச்சிர கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாய் இருக்கிற தேவனாய் நான் பார்த்தேனே, இப்பொழுது அதே தேவன் ஒரு அனாதை போல சிலுவையில் தொங்குகிறதை பார்க்கும்போது அவர் மனம் கலங்கி இருப்பார். அவர் முற்றிலும் அழகுள்ளவராய் பார்த்தேனே, இப்பொழுது அதே தேவன் இப்பொழுது முக ரூபம் அந்த கேடு அடைந்தபடியால் அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தவராய் நான் பார்க்கிறார். அப்படி என்றால் அவர் மனம் கலங்கி அழுதிருப்பார். ஏசாயா தீர்க்கதரிசி சுமார் 1000 வருடங்களுக்கு முன்பதாகவே நமக்கு திட்டமும் தெளிவுமாக அவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். இயேசுநாதர் அருள்நாதர் சிலுவையிலேயே 33.5 வருடத்தில் தான் அவர் சிலுவை சுமந்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் அவர் சிறு வயதிலிருந்தே சிலுவை சுமந்த அருள்நாதராகவே காணப்படுகிறார். எப்படி எனில், லூக்கா 2:35 படி மரியாளும் யோசேப்பும் தனது குழந்தையை இயேசுநாதர் கடவுளிடத்தில் ஒப்பு கொடுப்பதற்காக தேவாலயம் கொண்டு வருகிறார். கொண்டு வரும்போது மரியாளுக்கு முன்பின் தெரியாத ஒரு சிமியோன் என்னும் தீர்க்கதரிசி தோன்றுகிறார். குழந்தையை கரத்தில் ஏந்துகிறார், அவரை அணைக்கிறார், முத்தமிடுகிறார், பரவசமான வார்த்தைகளை கூறுகிறார். எனினும் மரியாளை பார்த்து, மரியாளே, நாள் ஒன்று வரும், இந்த குழந்தை நிமித்தம் ஒரு பட்டயம் உன் ஆத்துமாவை உருவி செல்லும் என்று ஒரு அதிர்ச்சியான வார்த்தையை அவருக்கு சொல்கிறார். இந்த வார்த்தையை கேட்கும்போது எவ்வாறு அதிர்ச்சி அடைந்திருப்பார் என்று நம்மளால் யோசிக்க முடிகிறதா? ஆம், இறைவனுக்கு சிறு வயதிலிருந்தே அவருக்கு சிலுவை வைக்கப்பட்டுள்ளது என்று நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக சர் ஐசக் நியூட்டனுடைய வாழ்க்கையை பாருங்கள். சர் ஐசக் நியூட்டன் சின்ன வயதிலேயே தான் தகப்பனாரை இழந்து விட்டார். தாய் மறுமணம் செய்து கொண்டு சென்று விட்டார். இவர் சிறு வயதிலேயே தனித்தவராக ஆனார். அவர் என்ன செய்வதென்று தனி மரமாக இருக்கும்போது தன் பாட்டியருடைய அரவணைப்பிலே வாழ்ந்து வந்தார். பாட்டி தினந்தோறும் சொல்லிக் கொடுப்பார்கள், அருள்நாதரை பற்றிக்கொள், அவர்தான் உனக்கு ஆறுதல், அவரிடத்தில் உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு, அவரை ஏற்றுக்கொள் என்று சொல்லிக் கொடுத்து கொண்டே வந்தார். அவரும் அவ்வாறே செய்தார். அவருடைய தேவன் அவரை உயர்த்த வல்லமை உள்ளவராக இருந்தார். நாம் இந்திய நாட்டை சேர்ந்த
நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி சந்திரசேகர் என்பவர் அவரை குறித்து இவ்வாறு சாட்சி கொடுக்கிறார். விஞ்ஞானிகள் தோன்றுவார்கள், விஞ்ஞானிகள் மறைவார்கள், ஆனால் சர் ஐசக் நியூட்டனை போல தத்துவ சாஸ்திரத்தை போல் இந்த உலகத்தில் வேறு எந்த தத்துவ சாஸ்திரமும் இல்லை என்று அவரை குறித்து சாட்சி கொடுத்தார். காரணம் என்ன? சின்னம் சிறு வயதிலேயே சிலுவையை சுமக்க நேரிட்டது. சின்னம் சிறு வயதிலேயே சிலுவையை சுமந்தனால்தான் அவர் தேவன் அவர் வந்த பாதையிலே அவரும் கடந்து வந்து அவரை உயர்த்த வல்லவராயிருந்தார். இந்த உலகம் கொடுக்காத ஞானத்தை அவருக்கு கொடுத்தார். தேவன் அவரை உயர்த்தினார். அவரும் மேன்மை உள்ளவராக இருந்தார். மூன்றாவதாக, என்னுடைய வாழ்க்கையிலும் கூட சிலுவையின் பாதையில் தான் நான் கடந்து போய் கொண்டே இருக்கேன். ஐயோ, இந்த சிலுவை நம்மை விட்டு போகாதா, என்னுடைய தோல்விகள் இந்த விட்டு மாறாதா என்று கலங்கின வருடங்கள் உண்டு. அதற்கு தேவன் செவி கொடுத்தாரா என்றால் செவி கொடுக்கவே இல்லை. காரணம் என்ன? ஒருவன், வேதம் என்ன சொல்கிறது? ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்றால் சொல்கிறார். சிலுவை என்றால் என்ன? சிலுவை என்பது அவருடைய சித்தத்தை செய்வதும் அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொள்வதும் இயேசுவுக்காக பாடுபடுவதும் பின்பு மகிமை அடைவதும் தான் சிலுவை. சிலுவையை பற்றி நாம் இவ்வளோ நாள் நேரம் பார்த்தோம். ஆனால் வேதம் இருப்பினும் இயேசுநாதர் சிலுவையில் அறையும் போது என்ன சொல்கிறார்? இவர் மேல் விலாசத்தில் இவர் யூதருடைய ராஜா என்று சொல்கிறார். அப்படி என்றால் ஜனங்கள் என்ன சொல்கிறார்கள்? இல்லை, இவர் யூதருடைய ராஜா என்று சொன்னான் என்று எழுதும் என்று சொன்னார். அப்பொழுது பிளாத்து என்ன சொன்னார்? வாட் ஐ ஹாவ் ரிட்டன், நான் எழுதினதே. அப்படி என்றால் ஒரு சாதாரண மனிதன் எழுதினதுக்கு எவ்வளோ வல்லமை இருக்கிறது? அப்படி என்றால் இந்த வேதாகமத்தை எழுதின தேவாதி தேவனுக்கு எவ்வளோ வல்லமை இருக்கும்? அதே போல் உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று தானே எழுதியிருக்கிறார். அப்படி என்றால் எனக்கு எதுவோ தேவனுக்கும் அதுதான். என்னுடைய வலி அவருக்கும் வலி, என்னுடைய தோல்வி அவருக்கும் தோல்வி, என்னுடைய காயம் அவருக்கும் காயம், என்னுடைய அவமானம் அவருக்கும் அவமானம். ஒருபோதும் நம்மை தனித்தவராய் விடுவதே இல்லை, நாம் கூடவே வருகிறவராய் காண்கிறோம். இவ்வளவு நேரம் நாம் சிலுவையை பற்றி பார்த்தோம். இந்த அருள்நாதரை நம்முடைய கரத்திலே அவருடைய பாதத்திலே நம்மை ஒப்பு கொடுக்கின்ற போது நமக்கு என்ன ஆசீர்வாதம் வரும் என்பதை சற்று சிந்திப்போமா? நிறைய ஆசீர்வாதங்கள், அதில் 3 விதமான ஆசீர்வாதத்தை மட்டும் பார்த்து நான் முடித்துக்கொள்ள விரும்புகிறேன். கலாத்தியர் 6:14 யாராவது ஒருவர் வாசிக்க கேட்போம். 6:14. சிலுவை குறித்தே நாம் மேன்மை பாராட்டுவோமாக. ஆனால் சிலுவையை குறித்து அல்ல, சிலுவையில் தொங்கிய அந்த அருள்நாதரை குறித்து நாம் மேன்மை பாராட்டுவோமாக. குறிப்பாக கிபி 335 வருடம் முதலாவது வெற்றியை குறித்து நாம் பார்ப்போம். கிபி 335 வருடம் கிங் கான்ஸ்டன்டைன் என்கிற ரோம பேரரசர் திறமையாக ஆட்சி செய்து கொண்டு வந்தார். அவர் ஒரு முறை அவருடைய விரோதிகள் அவரை சூழ்ந்து கொண்டார்கள். என்ன செய்வதென்று திணறினார். இந்த படைகளை எவ்வாறு முறியடிப்பேன் என்று திணறி கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் அவருடைய கூடாரத்தை விட்டு இரவு நேரத்தில் வெளியே வந்து பார்க்கின்ற போது வானத்தில் ஒரு எழுத்து தோன்றுவதை பார்த்தார். அந்த எழுத்தின் மேலே ஒரு அழகிய சிலுவை வடிவத்தை பார்த்தார். அந்த சிலுவை கீழே இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது: பை திஸ் கான்கர், இதன் மூலம் நீ வெற்றி அடைவாயாக என்று எழுதப்பட்டிருந்தது. அவருக்கு சிலுவையை பற்றி ஒன்றுமே தெரியாது. இருந்தாலும் தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்தவராய் அந்த சிலுவையை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய கொடிகளில் எல்லாவற்றிலும் சிலுவையை பதித்தார். அவருடைய போர் சேவருடைய கீடங்களில் எல்லாம் சிலுவையை வரைந்தார். பின்னர் போருக்கு சென்றார். வெற்றி மேல் வெற்றி பெற்றவராக அவர் திரும்பினார். பின்பு தன் தாயாரை அழைத்தார். தாயினுடைய பெயர் குயின் கெலினா. அம்மா, நீங்கள் ஜெருசலேம் சென்று இந்த சிலுவையை பற்றி விசாரித்து வாருங்கள் என்று அனுப்பினார். தாயாரும் அவ்வாறே சென்று ஜெருசலேம் சென்று தேவாலயத்தில் அந்த சிலுவையை கண்டுபிடித்தார்கள். அது 3 சிலுவைகள் மணலில் மூழ்கடிக்கப்பட்டதாக இருந்தது. அப்படி கண்டுபிடிக்கும்போது எது இயேசுநாதருடைய சிலுவை என்று கண்டுபிடிப்பதற்காக ஒரு நோயாளிகளை வரவழைத்து அந்த சிலுவையை தொடும்போது எது இயேசுநாதருடைய சிலுவையோ அந்த சிலுவையை குணம் பெற்றதாக காணப்பட்டது. அந்த சிலுவை வைத்து ஒரு பெரிய ஆலயம் கட்டினார்கள். அந்த ஆலயம் இடிக்கப்பட்டு போய்விட்டது. பின்பு 1808ஆம் ஆண்டு மறுபடியும் மக்களால் கட்டப்பட்ட ஆலயம் இன்றும் அந்த ஆலயம் ஜெருசலேமில் இருக்கிறது. போகிறவர்களும் வருகிறவர்களும் அந்த சிலுவையை நோக்கி பார்ப்பதில்லை, சிலுவையில் தொங்கிய அருள்நாதரையே நோக்கி பார்க்கின்றவராக இருக்கிறார். நாமும் இந்த அருள்நாதரை நோக்கி பார்ப்போமா? நம்மை முழுமையாக அவரிடத்தில் ஒப்பு கொடுப்போமா? நம் வாழ்க்கையும் வெற்றி பெற்ற வாழ்க்கையாக மாற்ற நம் தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இரண்டாவதாக ஒரு உண்மையான சம்பவத்தை சொல்லி
சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். 2001ஆம் ஆண்டு குஜராத் மாநிலத்திலே 32 ஊழியக்காரர்கள் ஒரு ப்ரேயர் மீட்டிங்காக ஒரு ஹோட்டலிலே தங்கியிருந்தார்கள். காலை உணவை சாப்பிட்டு கொண்டு சந்தோஷமாக ப்ரேயருக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே 8:30 மணி அளவில் ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி ஏற்பட்டது. அதனுடைய மேற்கூரைகள் அவர் கீழே விழுவதாக இருந்தது. யாரோ ஒருத்தர் தாங்கி பிடிப்பதை போல பார்க்கிறார்கள். அந்த 32 பேரையும் யாரோ ஒருத்தர் மின்னல் வேகத்தில் கீழே இறக்கி விட்டார். யாரென்று தெரியும், யாரென்று தெரியாது. அது இயேசுவை தவிர வேறு யாராலும் இருக்க முடியாது. மறுநாள் செய்தித்தாளிலே இவ்வாறு போடப்பட்டிருக்கிறது: லட்சக்கணக்கான மக்களை காணவில்லை, 30,000 கட்டிடங்களை காணவில்லை என்ற போடப்பட்டிருக்கிறது. எவ்வளோ அதிசயம்! தன்னை ஊழியத்திற்காக தன்னை ஒப்பு கொடுக்கின்ற போது அவருக்கு பாதுகாப்பை கொடுக்க வல்லவராக இருந்தார். இன்றும் நாம் நம்மை ஒப்பு கொடுக்கின்ற போது நம்மையும் அவர் பாதுகாக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். மூன்றாவதாக ஆவியின் கனிகள். திருச்சி மாவட்டத்தை சார்ந்த தனம் சாமிநாதன் என்கிற ஒரு அம்மையார் திருச்சி பட்டணத்திலே ஊழியம் செய்து கொண்டு வந்தார். அவருடைய கணவர் ஒரு நாள் இறந்து விட்டார். அதன் பின்பு இவருக்கு 6 குழந்தைகள். என்ன செய்வதென்றே அவருக்கு தடுமாறி கொண்டு நின்றார்கள். அந்த நேரத்தில் இவர் அழுது புரண்டார்கள். ஒன்றும் செய்ய முடியவில்லை. உறவினர்கள், சொந்தக்காரர்கள் எல்லாரிடத்திலும் உதவி கேட்டார்கள். யாரும் உதவி செய்ய முன்வரவே இல்லை. ஆனால் தேவனிடத்தில் கெஞ்சினார்கள். அப்பொழுது ஒரு நாள் ஒன்றாடி ஜெபம் பண்ணும்போது சொன்னார்: இறைவனே, என்னுடைய கணவனாருக்கு ஊழியத்திலே நான் ஒரு நாள் கூட உதவி செய்யவில்லை. இந்த உதவி செய்யாத தவற்றை மன்னியுங்கள் என்று இறைவனிடத்தில் கெஞ்சினார். தேவனும் அவருக்கு மனம் இறங்கினார். அவருக்கு ஆவியின் கனிகளால் நிரப்பினார். எத்தனையோ ஊழியக்காரங்களுக்கு அவர் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு அம்மாவாக திகழ்ந்தார். நாமும் நம்மை ஒப்பு கொடுப்போமா? நம்முடைய வாழ்க்கையிலே சிலுவையின் பாதத்திலே நம்மை ஒப்பு கொடுக்கின்ற போது நமக்கும் வெற்றியுள்ள வாழ்க்கையை தர வல்லவராக இருக்கிறார். நமக்கும் பாதுகாப்பை தர வல்லவராக இருக்கிறார். நமக்கும் ஆவியின் கனிகளால் நிரப்ப வல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? இறைவனே, உம்முடைய கரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை தாரும். எங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கூடும். எங்களுக்கு ஒரு ஆவியின் கனிகளால் நிரப்பும் என்று நாம் வேண்டுவோமா? இறைவனே, எங்களுக்கு உதவி செய்யும் என்று நாம் கதறுவோம். இன்று அவர் நமக்கு, உங்களுக்கும் எனக்கும் அவர் உதவி செய்ய வல்லவராகவே இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆம். இந்த நாளிலும் கூட தேவன் நம்மோடு இவ்வளவு நாளும் பேச கிருபை செய்ததற்காக, ஆவி ஆத்மா சரீரத்தை அவருக்காகவும் அவருடைய ஊழியத்துக்காகவும் நம்மை அர்ப்பணிக்கின்ற போது நமக்கும் சிலுவையின் மத்தியில் நமக்கு வெற்றியுள்ள வாழ்க்கையாக நமக்கு தரப்போகிறார். கிறிஸ்து, நான் ஏற்கனவே சொன்னது போல என்னுடைய தோல்வி அவருடைய தோல்வி என்று சொன்னேன். இப்பொழுது நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் சிலுவையில் சுமந்து சிறு வயது முதலே கடைசி வரைக்கும் சிலுவை சுமந்தவராகவே, தன்னை ஒப்பு கொடுத்தவராகவே அவர் வெற்றி பெற்றவராய் இன்று சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவருடைய வெற்றி நமக்கும் வெற்றி. ஆகவே இந்த இவ்வளவு நேரம் தேவன் என்னோடு பேச கிருபை செய்ததற்காக அவருக்கு நன்றி செலுத்திக் கொடுக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த போதகர் அம்மா, போதகர் குடும்பத்திற்கும் இங்கே கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன்.